Welcome to all my dear student friends. How are you all? I hope you are all doing well. My dear students, in this class we are going to learn the 9th standard English. Yes, especially a new poem, Stopping by Woods on a Snowy Evening, written by the great poet Robert Frost. அன்பு மாணவர்களே, 9ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் முதல் போயமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ராபர்ட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற போயட் எழுதிய அழகான ஒரு போம், ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் அ ஸ்னோய் ஈவினிங். இந்த போயம் பற்றி தான் இன்னைக்கு நாம் இந்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கவிதையில் இந்த கவிஞர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, he talks about the beauty of the nature and the relationship between the nature and the human beings. At the same time, the responsibility of a person in his life. So, இயற்கையின் அழகும் மனித வாழ்க்கையோடு அது தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த அழகை ரசித்துக் கொண்டே நின்று விடாமல் நமது கடமைகளையும் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த கவிஞர் மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். அதை நாம் இந்த வகுப்பில் பார்ப்போம். My dear students, now we are going to learn the poem Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. Okay, come, let's learn. See here, whose woods these are, I think I know. His house is in the village thou. He will not see me stopping here to watch his woods fill up with snow. My dear students, see here, in the very first stanza, the poet writes about his travel through the forest. Whose woods these are, I think I know. So here, this I personal pronoun refers to the poet. அந்த கவிஞரை குறிக்கிறது. இந்த ஐ என்பது கவிஞரை குறிக்கிறது. அவர்தான் இந்த poem வந்து சொல்கிறார். Speaker of the poem is the poet. So whose woods these are, I think I know. So here woods means வெறும் மரங்கள் அப்படி நாம் நினைச்சுக்க கூடாது. இங்கு வந்து காடு என்று பொருள் கொள்ள வேண்டும். அடர்ந்த காடு, அதை நம்ம என்ன சொல்லுவோம், woods அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, இந்த poet சொல்றாங்க, இது யாருடைய காடு என்பது எனக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் கெஸ் பண்றதுடைய ஃபாரஸ்ட் காடு அதான் இருக்கும் இது அப்படின்னு நினைக்கிறாரு. Whose woods these are, I think I know. The second line, his house is in the village thou. So at the same time, the poet thinks that the owner of the forest is in the village, the nearby village. அந்த காட்டினுடைய உரிமையாளர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் வசிப்பவர் தான் என்று அவர் ஊகிக்கிறார். சரிங்களா? The third line, he will not see me stopping here to watch his woods fill up with snow அப்படின்னு சொல்றார். See here, he will not see me stopping here. So who is that he? This he refers to the owner of the forest. அந்த காட்டினுடைய உரிமையாளரை குறிக்கிறது. To watch his woods fill up with snow. இந்த poet நம்ம ராபர்ட் ஃப்ராஸ்ட் தன்னுடைய பயணத்துல அந்த காட்டுக்கு அருகிலே நின்று கொண்டு அந்த பனியால் சூழப்பட்ட, பனியால் மூடப்பட்ட அந்த மரங்கள் நடந்த அந்த காடு, அதனை ரசித்துக் கொண்டிருப்பதை அந்த காட்டின் உரிமையாளர் பார்க்க மாட்டார், அவர் பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்று இவர் நினைக்கின்றார். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல போயிட்டு ரொம்ப அருமையா சொல்றாங்க. தன்னுடைய பயணத்துல அவங்க போயிட்டு இருக்கும் பொழுது அந்த காட்டுக்கு அருகில் நின்று பனியால், பனிப்பொழிவால் மூடப்பட்ட சூழப்பட்ட அந்த காட்டினை, அந்த மரங்களை அவர் வெகுவாக ரசித்துக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? அதை குறித்து தான் மிக அழகா
the first stanzaல வர்ணிக்கிறாங்க. Second stanza பார்க்கலாமா? See here, listen how I read this. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. Dear students, the second stanza poet என்ன சொல்றாங்க பாருங்க. My little horse must think it queer. My little horse, இங்க my அப்படிங்கிறது it refers the poet. My little horse. So இந்த poet வந்து குதிரையில பயணம் செய்றாங்க, அந்த காட்டு வழியா பயணம் செய்றாங்க. அவருடைய அந்த சிறிய குதிரை must think it queer. அது என்ன நினைக்குமா? queer என்ன? queer something strange, new. என்ன இது இங்க நிப்பாட்டுறாங்களே இந்த காட்டுல இடைப்பட்ட பகுதியில அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் அது திங்க் பண்ணுது. ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, புதிதா இருக்கு, ஏன் இங்க நிக்கிறோம் அப்படின்னு அது நினைக்கும் அப்படின்னு பயிர் சொல்றாங்க. To stop without a farmhouse near. So ஏன் அப்படி திங்க் பண்ணும்? There is no farmhouse near. Farmhouse means ஒரு பண்ணை வீடு, வயல்கள்ல காட்டு பகுதிகள்ல இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸே இல்லையே, ஏன் வந்து இந்த இடத்துல நாம நிக்கிறோம் அப்படின்னு அந்த குதிரை நினைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றாங்க. Between the woods and frozen lake, the darkest evening of the year. So எப்படிப்பட்ட பகுதியில் அவங்க நிக்கிறாங்கன்னா, between the woods and frozen lake. So அந்த frozen lake அப்படின்னா உறைந்து போன ஒரு ஏரி. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே குளத்துல தண்ணி இருக்கும், சில நேரத்துல இல்லாம இருக்கும். இப்போ சின்ஸ் he is from America, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பனிக்காலத்துல குளிர்காலத்துல ஏரியெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அதான் frozen lake. அப்போ இங்க என்ன நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். This poem is written or the poet travels in the winter season. Yes, ஒரு பனிக்காலத்துல அவருடைய பயணம் இருக்கிறது. அப்போ எங்க நிக்கிறாங்க? அந்த அடர்ந்த காட்டிற்கும் அந்த உறைந்து போன ஏரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிக்கிறதுனால அந்த குதிரை ஒரு புதிதாக ஒரு ஸ்ட்ரேஞ்ச் அனுபவமாக இருக்கிறது. அந்த மாலை பொழுது எப்படி இருக்குதுன்னு எங்க கவிஞர் விளக்குறாரு. The darkest evening of the year. சோ அந்த வருடத்திலே அன்று மிகவும் இருள் சூழ்ந்த ஒரு மாலை பொழுதாக இருக்கிறது. இதைத்தான் இந்த ஸ்டான்ஸாக நம்ம பார்க்கிறோம். See again. My little horse must think it queer to stop without a farmhouse near, between the woods and frozen lake, the darkest evening of the year. அப்படின்னு முடிக்கிறான். Dear students, the third stanza, he gives his honest bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. Dear students, in this stanza, the poet explains his horse gives the honest bells. What does it mean? Honest bells. The honest bells, a shake அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The honest bells அப்படின்னா அந்த குதிரைக்கு நாம் கட்டக்கூடிய அந்த கடிவாளம் மாதிரி சொல்றோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய மணிகள், அந்த பெல்ஸ் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை என்ன செய்யுது? அந்த லிட்டில் ஹார்ஸ் ஷேக் பண்ணுது. He gives his honest bells a shake to ask if there is some mistake. So why does the horse gives that honest bell? Because the horse asks as a question, why do we stand here? Why does my master stop me here? என்னை ஏன் இங்கே நிறுத்தி இருக்கிறார்?
ஏன் திடீர்னு நிறுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு டவுட்ல நாம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெல்லை ஷேக் பண்ணதுல இருந்து இந்த கேள்வியை கேட்குது அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. See here the third line, the only other sounds the sweep of easy wind and downy flake. My dear students, here first one is the harness bells of the horse, the another one is the sound of the sweep of easy wind and downy flake. அந்த குதிரை எழுப்பிய அந்த ஹார்னஸ் பெல்ஸ் உடைய சத்தமும் ஒலியும், அதை தொடர்ந்து வேறு என்ன ஒலி கேட்கிறது? the sweep of easy wind, அந்த மென்மையான ஸ்வீப் அப்படின்னு சொன்னா ஜென்ட்லா சாஃப்டா வீசக்கூடிய அந்த தென்றல் காற்றும் அதனுடைய ஒளியும், அண்ட் டவுனி ஃபிளேக். இங்க டவுனி ஃபிளேக்னா, டவுனி ஃபிளேக் மீன்ஸ் மென்மையான சாஃப்டா பனிப்பொழிவு இருக்கும் இல்லையா? அந்த பனிப்பொழிவு எப்படி இருக்கும்? ஒரு கல்மலை அப்படி இருக்குமா? இல்லை. ஸோ மிகவும் மிருதுவாக மென்மையாக பனி பொழியும் இல்லைங்களா? ஒரு இறகு போல, ஒரு பஞ்சு காற்றில் பறப்பது போல தான் அந்த பனிப்பொழிவு இருக்கும். ஸோ அதுதான் டவுனி ஃபிளேக். இந்த ஃபிளேக் அப்படின்னு சொல்றது அந்த பனித்துளிகள் அவ்வாறு மிகவும் மெதுவாக மென்மையாக விழுகிறது, அந்த சத்தம். ஸோ அப்ப the sounds of harness bells and the sweep of easy wind and downy flake, இதனுடைய ஒலிகள் தான் அங்கு கேட்கிறது. ஸோ அவ்வளவு அமைதியாக இருக்கிறது அந்த மாலை பொழுது அந்த காட்டுக்கு அருகிலே என்று சொல்லப்படுகிறது. ஓகே. So here the poet explains his horse's thinking, his horse's thoughts about the situation. Yes, let's learn the fourth stanza. My dear students, see these lines. The woods are lovely, dark and deep. So here the poet explains and expresses the beauty of the forest. The woods are lovely. Here he uses, the poet Robert Frost uses the woods அப்படிங்கும்போது forest நம்ம தெரியும். So here he used the woods as a symbol of love, beauty. The woods are lovely, dark and deep. So மிகவும் அழகானது, பனியால் சூழப்பட்ட அந்த மரங்கள், அந்த frozen lake, அந்த பனி படர்ந்த அந்த பாதை. ஸோ இந்த காடு மிகவும் அழகாக ரம்மியமாக இருக்கிறது. ஸோ the woods are lovely, மிகவும் so beautiful அப்படின்னு சொல்றாரு. dark. ஸோ எப்போ டார்க்கா இருக்கும்? எப்போ அடர்த்தியா இருக்கோ, காடுகள் மரங்கள் அடர்த்தியா இருக்கிற பொழுது அது நமக்கு டார்க்கா இருக்கும். அண்ட் டீப், அடர்ந்த காடு, மிகவும் மிகவும் பறந்து விரிந்த காடு, ஆழமான காடு. பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஆம், அது அழகான காடுதான், மிகவும் ரம்மியமானதுதான், ரசிக்க நிறைய இருக்கிறது. ஆனால் பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப், நான் இன்னும் செய்ய வேண்டிய, சாதிக்க வேண்டிய, கடந்து போக வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றாங்க. ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப். ஸோ இங்க ப்ராமிசஸ் அப்படிங்கிறது மை டியூட்டிஸ், மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். And miles to go before I sleep. My dear students, in these two lines the poet uses twice as a repetition or anaphora அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு டைம் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, and miles to go before I sleep. இங்க miles அப்படிங்கிறது இந்த அழகை எல்லாம் நான் ரசிக்க வேண்டும். வாழ்க்கையிலே நிறைய கடவுள் படைத்த அழகான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் ரசிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அதே நேரத்தில், அதே வேளையில், at the same time we have our own responsibilities
and duties to do. அதைத்தான் இங்க சொல்றாங்க. நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் நமது பணிகளும் நிறைய இருக்கிறது. சோ அந்த பாயிண்ட் எப்படி சொல்றாரு? and miles to go before I sleep. நான் உறங்கச் செல்வதற்கு முன்பாக நான் நிறைய காரியங்களை நிறைய தூரம் கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதுதான் 2 டைம்ஸ் சொல்றாங்க. ஆக அந்த அழகு, காட்டின் அழகு அவரை அங்கே நின்று ரசிக்க செய்கிறது. அவர் மனதிலே அதை ரசிக்க வேண்டும், அங்கே நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அவருடைய பணி அவரை கடந்து செல்ல செய்கிறது. அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், டியூட்டிஸ் நிறைய இருக்கிறது. அவற்றையெல்லாம் நான் செய்ய வேண்டும். ஆகவே இங்கிருந்து நான் கடந்து செல்ல வேண்டும் என்று மனதிலே இன்னொரு புறமாக பணி அழைக்கிறது. அதுதான் இங்க மிக அருமையா சொல்லியிருக்காங்க. கவனிங்க. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. So இந்த இயற்கை, அந்த பனி பொழிகிற காடு மிகவும் அழகாக இருக்கிறது. என் மனதிலே 2 மனதாக இருக்கிறேன். ஒன்று நின்று ரசிக்க சொல்கிறது, மற்றொன்று இன்னும் பணிகள் நிறைய இருக்கிறது, இந்த இடத்திலிருந்து கடந்து செல்லுங்கள் என்று சொல்லுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாமளும் என்ன செய்யணும்? நமக்கு இருக்கக்கூடிய கடமைகளையும் பணிகளையும் குறித்து நாம் ஒரு இடத்திலே ஒன்றோடு நின்று விடாமல் அதையும் அனுபவித்துக் கொண்டு மற்ற பணிகளையும் செய்வதற்காக வாழ்க்கையிலே கடந்து செல்ல வேண்டும். இங்க பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்றது அன்றைய நாளினுடைய பணி, அடுத்த பணிகள் சொல்லலாம். இன்னொரு மீனிங் நம்முடைய லைஃபை எடுத்துக்கலாம். ஸோ எனது டில் டெத், என்னுடைய வாழ்க்கையின் இறுதிக்கு உள்ளாக நான் சாதிக்க வேண்டியவை, நான் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கிறது. ஆக இன்று நான் பெற்ற வெற்றியோடோ இல்லை இன்று நான் காண்கிற இந்த அழகோடோ நான் நின்று விடக்கூடாது. இதையும் கடந்து நான் நிறைய தூரம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓகே, குறிப்பா சொல்லணும்னா இந்த 2 பொய்டிக் லைன்ஸும் நமது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு, உங்களுக்கு தெரியும், இந்த 2 வரிகளையும் அவருடைய அறையிலே டெஸ்க்ல பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதி அவங்க வச்சு அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ரிமைண்ட் பண்ணும் விதமாக அதை தினசரி அவங்க பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. In this poem, Stopping by Woods on a Snowy Evening, written by Robert Frost. இதுல நம்ம தேர்வுக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கைக்காகவும் மிக அருமையான கருத்துக்களை இந்த போயம் வழியா கத்துக்கிட்டோம். அன்பு மாணவர்களே, இதனுடைய poetic devices மற்ற இதில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் நம்ம மற்றொரு வகுப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சின்ஸ் இட்ஸ் அ மெமரி போம், ஜஸ்ட் மெமரைஸ் இட் அண்ட் என்ஜாய் த போம். மிக அருமையான கருத்துக்கள் உள்ள போயம் இது. ராபர்ட் ஃப்ராஸ்டுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் போம்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் மற்றொரு வகுப்பில் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.